ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எப்படி தொழ கண்டீர்களோ அப்படி தொழுங்கன்னு சொன்னாங்க. நம்ம யாரும் பார்க்கல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகத்தை, ஆனால் பார்த்தவர்கள் சொன்னதை படித்திருக்கிறோம். படித்ததில் உங்களுக்கு இந்த இடத்திலே இந்த நேரத்துக்குள் முடியுமானதை சொல்லும். அதே போல ஒரு இபாதத்து அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு 2 நிபந்தனைகள் அவசியம். எந்த இபாதத்தாக இருந்தாலும், முதலாவது இஹ்லாஸ், இரண்டாவது நபி வழி. எந்த அமலா இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக செய்யணும். அல்லாஹ்வுக்காக செய்யாம ஒருவர் அமல் செய்தால் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே போல நாம் நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சோம்டா ஒரு இபாதத்தை அல்லாஹ்வுக்கு தான் செய்கிறோம், நம்ம இஷ்ட பிரகாரம் செய்கிறோம். அப்போ அந்த இபாதத்தை ஏற்றுக்கொள்ளப்படுமா? இல்லை. ஏனென்றால் நபி அவர்கள் காட்டிய வழி அதிலே இல்லை. உதாரணத்துக்கு சொல்றேன், உதுஹையா இருக்கிறது. உதுஹையாவை நாங்கள் எப்போ கொடுக்கணும்? உதுஹையா கொடுக்கறது அந்த டைம் தொழுட்டு வந்து பாரக்கல்லாஹ் ஹஜ்ஜி பெருநாளுடைய தொழுகையை தொழுதுட்டு வந்து கொடுக்கணும். யார் ஹஜ்ஜி பெருநாள் தொழுகையை தொழுகிறதுக்கு முன்னால கொடுத்தீங்களோ அவருடைய சொந்த தேவைக்கு கொடுக்கப்பட்டதாக கருதப்படும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 20 நிமிஷம் தான் வித்தியாசம். 7 மணிக்கு அறுத்திருக்கிறார், 7:20 கொடுத்திருந்தாருண்டா சேர்ந்திருக்கும். இதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னால அது கிடைக்காது, ஏற்றுக்கொள்ளப்படாது. 20 நிமிஷத்துக்கு பிறகு ஏற்றுக்கொள்ளப்படும் என்றால் அதான் நபி வழி. சரி, அதை விடுங்க. ஜக்காத்துல் ஃபித்ர் இருக்குது. ஜக்காத்துல் ஃபித்ரை எது வரைக்கும் கொடுக்கணும்? நோம்பு பெருநாள் தொழுகிறதுக்கு முன்னால கொடுத்துடணும். யார் நோம்பு பெருநாள் தொழுதுட்டு கொடுத்தாருண்டா சதகத்து மின சதகாத், சாதாரண தர்மங்களில் ஒரு தர்மமாக கருதப்படும். ஆகவே நபி அவர் காட்டியதை அப்படியே செய்யணும். அதுக்கு மாற்றமாக செஞ்சால் அந்த இபாதத்தை ஏற்றுக்கொள்ளப்படாது. உதாரணமாக தொழுகிறோம், அல்லாஹ்வுக்காக தொழ வந்தோம், நம்ம இஷ்ட பிரகாரம் தொழுகிறோம். அதில் சில ஃபர்துகள் விடுபட்டிருக்கும், ஷரத்துகள் இல்லாமல் இருக்கும், வாஜிப் இல்லாமல் இருக்கும், தொழுகை எடுபடாது. இந்த ஷரத்து ஃபர்து வாஜிபுங்கிறத நபி அவங்க அப்படி இதை பிரித்து தரல. இதை இமாம்கள் நமக்கு பிரித்து தந்திருக்கிறாங்க குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரங்களை வச்சு. அப்போ நாம அதை கவனத்தில் கொண்டு இன்ஷா அல்லாஹ் இவைகளை செய்வோம் அப்படிங்கிற ஒரு முன்னுரையோட இன்று நான் உங்களுக்கு மத்தியிலே 3 பகுதிகளை சொல்ல இருக்கிறேன். ஷுரூத்து ஸலா, தொழுகையின் நிபந்தனைகள். அடுத்தது ஃபராயிது ஸலா அல்லது அர்கானு ஸலா, 2 தான். தொழுகையுடைய ருக்குன்கள் அல்லது ஃபர்துகள். நம்ம அதிகமாக ஃபர்து நாம் பயன்படுத்துவோம், தொழுகையுடைய ஃபர்துகள். அடுத்தது வாஜிபாத்து ஸலா, தொழுகையுடைய வாஜிபுகள். இந்த 3ல என்ன வித்தியாசம் என்பதை தெரிந்து கொள்வோம். தொழுகையுடைய ஷுரூத், ஷரத் என்றால் ஒருமை, சுருத்தண்டா பன்மை, ஷரத்தண்டா கண்டிஷன். அப்ப தொழுகையின் கண்டிஷன்கள் இது இல்லாம நீங்க தொழுதிங்கண்டா தொழுகை எடுபடாது. இப்ப கண்டிஷன் என்ன? தொழுகையை ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல இதை கம்ப்ளீட் பண்ணணும். நாம தொழுகை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல இதை முழுமைப்படுத்தினால்தான் தொழுகையை ஆரம்பிக்கலாம். இதுக்கு அரபியில ஷுரூத்னு சொல்லுவாங்க, தமிழ்ல கண்டிஷன், நிபந்தனைகள் சொல்லுவோம். முதலாவது அவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும். தொழுகிறவர் முஸ்லீம் இல்ல, ஒரு ஹிந்துவா இருக்கிறார், அவர் தொழ போறார், தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? என்ன உங்கள்ட்ட தொழுகையுடைய நிபந்தனை இல்ல. அவர் முஸ்லீமா இருக்கணும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகுதான் தொழ வேண்டும். அடுத்தது அவர் புத்தியுள்ளவராக இருக்க வேண்டும். தொழக்கூடியவருக்கு மூளை சரியாக வேலை செய்ய வேண்டும், புத்தி இருக்க வேண்டும். பைத்தியக்காரர் அல்லாஹ் பாதுகாக்கட்டும், அல்லது மூளை வளர்ச்சி இல்லை, அவர் தொழுதால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? அவர் எது தக்பீர் சொல்லுவார், ஒரு சுஜூது போயிடுவார், பிறகு என்ன செய்வார்? எழும்புவார். அவருக்கு தெரியாது நாம் என்ன செய்யறோம்னு சொல்லி. ஆகவே அவருக்கு எதுவும் கடமையே கிடையாது. 3 பேருடைய விஷயத்துல பேனா உயர்த்தப்பட்டு விட்டது, என்னால் குற்றம் பிடிக்கப்பட மாட்டாது. உலகத்தில் கூட ஒரு தவறை செய்கிறார், ஒரு மர்டர் பண்ணுகிறார் அல்லது ஒரு பெரிய தவறை செய்கிறார், உண்மையில் அவர் பைத்தியகாரர், இவர் பைத்தியகாரர் என்று நிரூபிக்கப்பட்டால் அந்த வேலை செய்யும் போது அவருடைய வழக்கு தள்ளுபடியாகிவிடும் இல்லவா? அதுதான் சிலர் என்ன செய்வாங்க, தப்பு செஞ்சு போட்டு அந்த நேரத்தில் இவர் மூளை சரியா வேலை செய்யலன்ட்டு என்ன ரிப்போர்ட் எடுத்து கொடுத்துருவாங்க. அதோட என்ன செய்யறோம்? வழக்கு தள்ளுபடி இல்லவா? அப்படி எல்லாம் என்ன, அப்ப உலகத்திலும் பைத்தியகாரராக புத்தி இல்லாதவராக அந்த தவறை செய்திருந்தால் அது எடுபடாது என்பது போல அப்படி சொல்லக்கூடாது. அல்லாஹ்ட்ட தான் அதை வச்சுதான் இவங்க சட்டம் எடுத்திருப்பாங்க. அப்ப அல்லாஹ்விடத்திலே இஸ்லாத்தில 3 பேர் விஷயத்தில் பேனா உயர்த்தப்பட்டு விட்டது. ருஃபியல் கலமு அன்சலாத். அதனால் யாரு? புத்தி சரியில்லாம பைத்தியகாரராக இருக்கிறவர், அவருடைய மூளை சரியாகும் வரை. அப்ப தொழக்கூடியவர் புத்தி உள்ளவராக இருக்க வேண்டும். 3வது தம்யீஸ், தொழக்கூடிய அந்த சிறுவர் அல்லது சிறுமி பிரித்தறியும் வயதை அடைந்திருக்க வேண்டும். உதாரணமாக 2 வயசு பிள்ளை நம்ம கூட 2 தொழும் இல்லவா? தாயோட தந்தையோட அல்லது பள்ளிக்கு கூட்டிக்கு வந்தோம்னா அப்படி என்ன செய்யும்? அப்படியே தக்பீர்ல நின்றுட்டு அப்படியே கொண்டு விழுந்துருக்கு, தொழுகுது, அது சுஜூது செய்யும் இல்லவா? அப்ப அவங்க அந்த தொழுகை எடுபடுமா? எடுபடாது. ஆனால் ஒரு பிள்ளை நல்லது கெட்டது இதை பிரித்தறியக்கூடிய வயசுக்கு வந்துட்டா, அது வயசு வராவிட்டாலும் அந்த பிள்ளைக்கு ஆணோ பெண்ணோ அந்த தொழுகை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உங்களுடைய பிள்ளைகளை 7 வயதில் தொழும்படி ஏவுங்கள், 10 வயதாகியும் தொழலண்டா தொழுகையில பொடுப்போக்கு செஞ்சா 2 தட்டு போடுங்கன்னு சொன்னாங்க. என்ன அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்வதற்காக இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 வயதில் ஒரு பிள்ளைய தொழும்படி ஏவ சொன்னாங்க. 7 வயதுல பருவ வயதை அடை ஒரு பிள்ளை அடையுமா? அடையாது, சத்தியம் இல்லை, ரொம்ப குறைவு. அப்போ பருவ வயதை அடைவது கடமை, ஆனால் பிரித்தறியும் வயதை அடைந்திருப்பது தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு நிபந்தனை. இது 3வது. 4வது, இதை நாம் எல்லோரும்
கவனித்துக் கொள்ள வேண்டும். பெருந்தொடக்கு சிறுதொடக்கிலிருந்து அவர் சுத்தமாக இருக்க வேண்டும். சிறுதொடக்கு என்றால் என்ன? சிறுதொடக்கு என்பது உதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் ஒன்று நடந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் ஒருவருடைய தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவருக்கு சிறுதொடக்கு ஏற்பட்டால் அவர் உது செய்யும் வரை. அல்லாஹ் சொல்றான், வைதா கும்தும் இலா ஸலாத்தி ஃபக்ஸிலு வஜூஹக்கும் வ ஐதியக்கும் இலல் மராஃபிக் வம்ஸஹு பிர்ஊசிக்கும் வ அர்ஜுலக்கும் இலல் கஅபை. சூரத்துல் மாயிதாவுடைய 6வது ஆயத். நீங்கள் தொழுகைக்காக வந்தால், தொழ ஆரம்பித்தால் அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்? உது செய்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆகவே நாம் சிறுநீர் கழித்தால் அல்லது பாத்ரூமுக்கு போனால் அல்லது அதாவது சுருக்கமாக ஃபிக்ஹுடைய கிதாபில் எழுதுவாங்க, முன்பின் துவாரத்தினால் ஏதாவது ஒன்று வெளியாகுவது. வெளியாயிட்டா என்ன? அவர் உது முறிஞ்சிடும். அதுல சிறுநீர் கழிக்கிறது வரலாம், மலம் கழிப்பது வரலாம். இங்கே நாம் ஆண்கள் வயது வந்தவர்கள் இருக்கிறோம், இதை சொல்வது தவறில்லை. மதி, வதி, மணி போன்றவைகள் இதுல எது வந்தாலும், இந்திரியம் வந்தால் அது குளிப்பு கடமை. அதே நேரத்தில் அவருக்கு உதுவை முறிந்து விடும். அதே போல மதி என்றால் அந்த ஃபீலிங் வரும்போது, பாலியல் உணர்வுகள் வரும்போது வரக்கூடிய ஒரு திரவம். அப்படி வந்தால் அது நஜிஸும் கூட, அது நஜிஸ் பட்டெடுத்து கழுகணும், உதுவும் புரிந்துவிடும். சிலர்கள் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் அப்படி வந்துட்டேன்னா அவர் உதவோடு இருக்கிறார், தொடலாமா? இல்லை. அவர் போய் அவருடைய பட்ட பகுதிகளை கழுக வேண்டும். ஆடையாக இருந்தாலும் சரி, உடலாக இருந்தாலும் பிறகு அவர் உதவி செய்ய வேண்டும். வதி என்பது அது சிலருக்கு நோயாக வரக்கூடியது. சிறுநீர் கழித்ததுக்கு பிறகு சில திரவமாக வரும், வலுவழுப்பானது. இப்படி வந்தால் அதுவும் நஜீஸ், உதுவையும் முறித்து விடும். அதனால் தான் அந்த இமாம்கள், ஃபிக்ஹுடைய இமாம்கள் சொல்லுவாங்க, முன்பின் துவாரத்தினால் எது வந்தாலும் ஆண்களும் சரி பெண்களும் சரி அவங்களுடைய உது முறிந்துவிடும். அதே போல ஆழ்ந்த தூக்கம் தூங்குவது. ஆழ்ந்த தூக்கம் அப்படி என்றால், இப்ப ஜும்மா ஹுத்பா ஓதக்களை சிலர் தூங்குவாங்க இல்லவா? சிலர் என்ன செய்வாங்க? வேசி போடப்பட்டிருக்குது, ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் தூங்குவாங்க. சில நேரத்தில் தட்டி காமச்சல்ல போது எழும்புங்கன்னு சொல்லக்கூடிய நிலையும் இருக்கும். இப்ப இவருக்கு என்ன செய்யறது? தூக்கம் உதவும் முறிக்கும். இந்த தூக்கம் உதவும் முறிக்குமா? இருந்து கொண்டு தூங்கினால் அதனால தூங்கலாம், ஃபத்வா கிடைச்சிட்டு நினைச்சிட கூடாது. பள்ளிகளுக்கு வந்தா பயான் நடக்கல, ஜும்மா ஹுத்பா ஓதக்கல, நாங்க அது நம்மட உடலுக்கு விட்டமின் அல்லது சாப்பாடு அந்த உடலை உசார்படுத்தும்ங்கிறது போல எங்களோட ஈமானுக்கு விட்டமின் தான் என்ன? இந்த பயான்கள். அதுவும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை ஹுத்பா எதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது? உனக்கு அந்த ஒரு கிழமை வரைக்கும் அது நின்று பிடிக்கணும். அதனால வந்தா முழிச்சிருக்கணும். எனக்கு தூக்கம் வருதுன்னா மாற்றி இருந்து அப்படி பழகணும். அல்லது பக்கத்தில் உள்ளவங்க கொஞ்சம் கையை தட்டணும், அவரை பாயால எழும்புன்னு சொல்லக்கூடாது ஹுத்பாவுக்களை. ஆகவே சஹாபாக்கள் சில நேரங்களை தலை கீழே விழும் அளவுக்கு தூங்கியிருப்பாங்க. பிறகு இகாமத் சொல்லப்பட தொழுவாங்கன்னு வருது. அந்த தூக்கம் உதுவை முறிக்காது. எப்படி தூக்கம்? சாய்ந்து தூங்குறது. சாய்ந்து தூங்கி விட்டு ஒருவர் பள்ளியில் இருந்தாரு, என்ன ஒரு 20 நிமிஷம் பாங்குக்கு, அப்போ கொஞ்சம் சாய்வோம் சொல்லி என்ன சாட்சியத்துக்கு வந்தவர் சாஞ்சிட்டார். நல்லா தூக்கம் போயிடுது. இப்போ பாங்கு சொல்லப்பட்டது, எழும்பி தொழலாமா? உதவு முறிஞ்சி நல்லா தூங்கிட்டார். பண்ணிட்டீங்களா? அப்ப தூக்கம் என்ன செய்யும்? உதவு முறிக்கும். அதே போல ஒருவர் மயக்கம் சாதாரணமாக வரக்கூடிய மயக்கம் அல்லது மயக்கம் அவருக்கு என்ன செய்யப்பட்டது? ஒரு ஆப்ரேஷனுக்காக இதுக்காக அல்லது ஒரு காயத்துக்கு மருந்து கட்டத்துக்காக இன்ஜெக்ஷன் போடப்பட்டது, அந்த மாதிரியான நிலைக்கு வந்து விட்டு அவர் கொஞ்ச நேரம் மயங்கிட்டார். பிறகு என்ன செஞ்சிட்டாரு? மயக்கம் தீர்ந்து விட்டது. ஏற்கனவே உதுவோடு இருந்தார். இந்த உது சரி வருமா? இல்லை, இந்த உது சரி வராது. ஏன்னா அவர் மயக்கத்துக்கு பிறகு அவருக்கு என்ன செய்து ஏதாவது நடந்திருக்கலாம். நாம் சொல்லுவோம், முன்பின் துவாரத்தினால வெளியாறதுல ஒன்று என்ன? காற்று வழியாகுவது. காற்று வழியாக என்ன செய்யும்? அவருக்கு உது முறியும். இப்ப இந்த நேரத்தில் அவருக்கு வந்திருக்கலாம். ஆகவே மயக்கம் வந்து அந்த மயக்கம் சிறவு பிறகு அவருக்கு தெளிவாகிவிட்டால் அதுக்கு முதல்ல அவர் உது செஞ்சிருந்தா அந்த உது என்ன செய்யாது? அந்த உது முறிந்து விடும். அதே போல ஒருவர் ஒட்டகரைச்சி சாப்பிட்டு இருக்கிறார். ஒட்டகரைச்சி அதிகமாக இங்கே கிடைக்காது. சில நேரங்களில் வெளிநாடுகளில், சவுதி போன்ற நாடுகளில் அது சாதாரணமாக நமது கடைகளில் ஆட்டிறைச்சி, மாட்டிறைச்சி, கோழி இறைச்சி விற்கிற மாதிரி ஒரு சந்து தூங்கும். இது ஒட்டகரைச்சின்னு சொல்லுவாங்க. அதை வாங்கி சாப்பிடலாம், சாப்பிட பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு பிறகு உது செய்ய வேண்டும். அல்லது நமது தெரிஞ்சவங்க அங்கே ஒட்டகரைச்சி எடுத்து வாங்கி காய வச்சு நமக்கு அனுப்புவாங்க. நாம அதை என்ன செய்யறோம்? அதை காஞ்சதை சாப்பிடலாம் அல்லது நம்ம சமைத்து சாப்பிடலாம். ஏற்கனவே உதுரிக்குது, அந்த உதவோட தொழலாமா? தொழக்கூடாது. அடுத்தது, பெண்ணுடைய உடல்ல கைப்பட்டால், நம்முடைய உடல் பட்டால், ஒரு அந்நிய பெண்ணோட நம்முடைய உடல் படக்கூடாது. நம்முடைய தாய், மனைவி, சகோதரி, பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் அவங்களோட உடம்புல எங்களோட கைப்படலாம் இல்லவா? அல்லது அந்நிய பெண்களுடைய உடல் படுறதுக்கு நம்ம வாகனத்தில் பிரயாணம் செய்கிறோம், வேணுமென்று படக்கூடாது, அது ஹராம். அப்படியான நெரிசலுக்குள் நாம் போகிறது படணும் என்று சொல்லி இதெல்லாம் ஹராம். ஆனால் நமது நாடுகளில் பிரயாணம் செய்யும்போது சில நேரங்களில் பஸ்களில் கூட்டம் அதிகமாகும் போது பட வாய்ப்பு இருக்கிறது. கையில் நம்ம உதுவிட போகிறோம் பள்ளிக்கு ஒரு தொழுகிறதுக்கு. இப்போ இப்படியான சூழல், அல்லது மக்காவில் தவாப் செய்கிறோம், சாய் செய்கிறோம், உம்ராவில், ஹஜ்ஜில் நாம் எவ்வளவுக்கு பக்குவமாக இருந்தாலும் சில நேரம் பட வாய்ப்பு இருக்கிறது. அப்படி பட்டால் உது முறியுமா என்றால் இதிலே இமாம்களுக்கு மத்தியிலே கருத்து முரண்பாடு இருக்கிறது. ஆனால் சரியான கவுல் என்ன? உது முறியாது. வேண்டுமென்று படக்கூடாது அந்நியவர்களுடைய உடம்பிலே. அல்லது நம்முடைய உறவுகளாக சொல்லக்கூடிய மகள்,
சகோதரி, மனைவி, தாய், இது படலாம். கொண்டு கொடுக்கும்போது எடுக்கும்போது அல்லது நம்ம அவங்களுக்கு கையை முசாபா செய்கிறோம் அல்லது தாயோட கையை முத்தமிடுறோம், இதெல்லாம் என்ன நடக்க வாய்ப்பு இருக்கிறது. உது முடியுமா? முடியாது. சரியான கவுல் பிரகாரம் உது முடியாது. இது அப்ப இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டால் அவர் கட்டாயம் உது செய்ய வேண்டும். பெருந்தொடக்கு ஏற்பட்டால் கட்டாயம் குளித்துக் கொள்ள வேண்டும். நாம எதை பேசிக்கிட்டு இருக்கிறோம்? என்ன தலைப்புல பேசிக்கிட்டு இருக்கிறேன்? தலைப்பு மறந்துட்டோமா? இல்ல தொழுகையுடைய நானே குழம்பு போயிட்டேன். நான் என்ன தலைப்பு பேசுறேன்னு சொல்லி தொழுகையோட கண்டிஷன் பரக்கலா. நம்ம என்ன பேசுறோம்? தொழுகையுடைய கண்டிஷன் பேசுறோம். அதுல 4வது கண்டிஷன் என்ன? சிறு தொடக்கு பெருந்தொடக்கில இருந்து என்ன செய்யணும்? சுத்து மாறிக்கணும். சிறு தொடக்குன்னா என்ன? உது முறியக்கூடிய காரியங்கள் இல்லவா? உது முறியக்கூடிய காரியங்கள் தான் பேசிட்டு வரோம். அடுத்தது பெருந்தொடக்கு. பெருந்தொடக்குன்னா என்ன? குளிப்பு கடமையாக கூடிய காரியம். அதுல இந்திரியம் வழியாக ஸ்கலிதமாகுவது அல்லது இல்லறத்தில் ஈடுபடுவது அல்லது ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் ஏற்படுவது அல்லது அவங்க நிஃபாஸ் பிள்ளை பேரு இப்படியான நிலை சுத்தமாகிவிட்டால் அவங்க என்ன செய்யணும்? குளிக்காமல் அவங்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்படி வந்தால் நாங்கள் குளித்துக் கொள்ள வேண்டும். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உள்ள அனைத்து பகுதிகளும் என்ன செய்யப்பட வேண்டும்? நனைய வேண்டும். அந்த மாதிரியான நேரத்திலே தண்ணியை வாயில் எடுத்து கொப்பளிக்கிறது, மூக்கு தண்ணி செலுத்துறது, தொப்புள் போன்ற பகுதிகள் எல்லாம் என்ன செய்யணும்? நாம செக் பண்ணிக்கொள்ளணும், அதெல்லாம் தண்ணி பட்டு விட்டதா என்று. இப்படி செய்தால் என்ன செய்யலாம்? அதுக்கு பிறகுதான் தொழ வர வேண்டும். இது பெருந்தொடர். அதே போல ஒருவர் இஸ்லாத்தை தழுவினால் அவர் குளிக்க வேண்டும். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு அவர் குளிக்க வேண்டும். அதே போல ஒருவர் மரணித்தால் அவரை குளிப்பாட்டுவது கடமை. அவருக்கு செய்ய மாட்டார், அவர் செய்ய மாட்டார், நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை குளிப்பாட்ட வேண்டும். குளிப்பு கடமையாகக்கூடிய காரணங்கள்ல ஒருவர் மரணித்தாலும் அவருக்கு என்ன செய்து விடுகிறது? குளிப்பு கடமையாகி விடுகிறது. அடுத்தது நஜீஸ் நீக்கப்பட வேண்டும். எதெல்லாம் நாம நஜீஸ்ன்னு தெரிஞ்சிருக்கிறோமோ, என்னென்ன நாம தெரிஞ்சிருக்கேன்னு சொல்லுவோம். நஜீஸ் எதெல்லாம் நஜீஸ்ன்னு சொல்லுவோம் நாம? மலசலம், மலம் பட்டாலும் நஜீஸ், சலம் பட்டாலும் நஜீஸ். அது மாதிரி மாட்டு இரத்தம், ஆட்டுடைய இரத்தம், இதெல்லாம் என்ன? அதெல்லாம் அந்த அந்த இரத்தம் சாப்பிடக்கூடாது. சிலர் என்ன செய்றாங்கண்டா, மாடு அறுக்கும் போது ஆடு அறுக்கும்போது கீழுக்கு ஒரு பேசன் மாதிரி ஒன்று வச்சு அந்த அந்த இரத்தத்தை அதுல என்ன செய்யறது? ஓட வச்சு அதை எடுத்து ஈரலை போல என்ன செய்யறது? சமைத்து பயன்படுத்துறாங்க. இது கூடுமா? அல்லாஹ் சொல்லான், ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து வத்தமு, உங்களுக்கு செத்த பிராணியும் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, வத்தமு இரத்தமும் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அதை சுண்டி ஈரல் மாதிரி சாப்பிடுறது ஹராம். நம்ம செய்யவும் கூடாது, நாம சாப்பிடல, பிறருக்கு செய்யலாமா? எந்த பொருள் ஹராமோ அதை வித்து சம்பாதிப்பதும் ஹராம். அப்ப அதை நாங்க யாரும் எடுக்கக்கூடாது, நாங்க கொடுக்கவும் கூடாது, அதை அப்படியே கீழே ஓட விட்டு விட வேண்டும். அப்ப அதெல்லாம் பட்டா என்ன? அது நஜீஸ். ஆனால் நம்ம இறைச்சி வாங்கிட்டு வரோம், இந்த இறைச்சியில இருக்கிற ரத்தம் இது ஹராமா? இல்ல. ஆயிஷா நாய் சொல்லுவாங்க, நாங்க சமைப்போம், எங்கட அந்த சட்டியில பானையில மேலால அந்த ரத்தம் உறைஞ்சிருக்கும், நாங்க சாப்பிடுவோம். அதனால கறி அந்த இறைச்சோடு இருக்கக்கூடிய அந்த ரத்தங்கள் அதில் இருக்கக்கூடியது அது பிரச்சனை இல்லை. ஆனால் நாம அறுக்கும் போது ஓடக்கூடிய ரத்தம் இருக்கிறதே அது மலம், சலம், இரத்தம். அதே போல எந்த பிராணிகள் சாப்பிடுவதற்கு அனுமதிக்கப்படவில்லையோ அதனுடைய மலசலமும் நஜீஸ். ஆனால் அனுமதிக்கப்பட்ட பிராணிகள் இருக்கிறது, அது என்ன? அது நஜீஸ் அல்ல, அது நஜீஸ் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நீங்க மாட்டு தொழுவம், ஆட்டு தொழுவத்துல நீங்க தொழலாம்ங்கிறாங்க, ஆனால் ஒட்டக தொழுவத்துல தொழக்கூடாதுங்கிறாங்க. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய மதீனா வாழ்க்கையில சில மக்கள் வெளியிருந்து வந்தாங்க, அவங்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டு விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அதனுடைய பாலையும் குடிக்க சொல்லுங்க, அதனுடைய சிறுநீரையும் குடிக்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க ஒட்டகத்துடைய. நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அல்லாஹு தாலா நஜீஸ்ல ஹராத்தில் அல்லாஹ் ஷிஃபாவை வைக்கலண்டு. இதையெல்லாம் எடுத்து பார்க்கும்போது அந்த அதாவது ஆடு மாடு ஒட்டகத்துடைய மலசலம் அது நமக்கு பார்க்கறதுக்கு அசுங்கம்தான், ஆனால் அது பட்டால் கழுக வேண்டும் என்று இல்லை, கழுவிக் கொள்வது நல்லது, அது நஜீஸ் அல்ல. ஆனால் மனிதனுடைய சிறுநீர், ஒரு பிள்ளை ஆண் பிள்ளையாக இருந்தால், 2 வயசுக்கு உட்பட்ட பிள்ளையாக இருந்தால், அதாவது தாய்ப்பாலை கொண்டு மாத்திரம் உணவாக போதுமாக்கி கொள்ளக்கூடிய வயது அப்படி இருந்தால் அந்த பிள்ளையுடைய சிறுநீர் அதிலே தெளித்து விட்டால் போதும். பெண் பிள்ளையுடைய சிறுநீர் கழுக வேண்டும். ஆண் பிள்ளையாக இருந்தால் 2 வயதுக்கு பிறகு மற்ற உணவுகளை சாப்பிட்டு வயிறு நிரம்பக்கூடிய வயது அப்படி வந்தால் அந்த சிறுநீரும் கழுகப்பட வேண்டும். ஆகவே சிறு பிள்ளைகள் வைத்திருப்பவர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அந்த பிள்ளைகள் அதிகமாக சிறுநீர் கழிப்பாங்க. அப்படிப்பட்டால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கழுக வேண்டும். அப்ப நம்முடைய உடை இடம் நஜீஸிலிருந்து சுத்தமாக இருக்கணும். நஜீஸிலிருந்து சுத்தமாக இருக்கும் என்று சொல்லும்போது 3 இருக்கின்றது. நம்ம உடம்புல பட்டால் உடம்பை கழுவி கொள்ளணும், பட்ட இடத்தை. ஆடையில பட்டால் ஆடையை கழுவி கொள்ள வேண்டும். நாம தொழக்கூடிய இடத்துல பட்டால் என்ன செய்ய வேண்டும்? அதை கழுவி கொள்ள வேண்டும். அடுத்தது சத்ருல் ஔரா, ஔரத்தை மறைப்பது. ஆண்களை பொறுத்தவரையிலே குறைந்தபட்சம் என்ன செய்ய வேண்டும்? தொப்புளிலிருந்து முழங்கால் வரை. பெண்களை பொறுத்தவரையில முகம், கை, மணிக்கட்டு வரை. இதை தவிர மற்ற எல்லா உறுப்புகளையும் அவர்கள் மறைத்துக் கொள்ளணும். அப்ப நாம தொப்புளிலிருந்து முழங்கால் வரைக்கும்
உடை அணிந்து கொண்டு தொழலாம்னு அர்த்தமா? அதாவது நிர்பந்த சூழல்ல. அப்படி இல்லாத சூழல்களில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நல்ல அழகான உடை அணிந்து பள்ளிக்கு வரணும். அழகான உடை அணிந்து பள்ளிக்கு வரணும். அல்லாஹு தாலா சொல்ல, நீங்க ஹுது ஜீனத்தக்கும் இந்த குல்லி மஸ், தொழ வரும்போது அழகாக வாங்கன்னு சொல்லலாம். நாம் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்போது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது, ஒரு நல்லவரை சந்திக்கும் போது எப்படி ஆடை அணிந்து போவோமோ அப்படி என்ன செய்யணும்? உடல்களை சுத்தப்படுத்தி வேர்வை அந்த மாதிரி வாடை இல்லாம நல்ல நல்ல ஆடையை அணிந்து அத்திரு போட்டு பள்ளிக்கு வரக்கல ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்க வெங்காயம் வெள்ளைப்பூடு பச்சையா சாப்பிட்டு வரக்கூடாது, அந்த வாடை போகும் வரை. என்றால் எந்த துர்நாற்றத்திலிருந்து மனிதர்கள் வெறுப்படைவார்களோ அதே துர்நாற்றத்தினால் மலக்குகளும் வெறுப்படைகிறார்கள். அப்ப பள்ளிக்குள்ள இங்க இப்ப என்ன செய்றாங்க? மலக்குகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வெறுப்பேற்றக்கூடாது. ஆகவே நாங்க வரும்போது பல்களை நல்லா துலக்கி, நம்முடைய உடம்புல வேர்வை வாடைகள் இருந்தால் அதை முடிந்த அளவுக்கு, சிலர் வேலை இருந்த மாதிரி வருவாங்க, அது வேறு விஷயம். நம்ம தொழுகைக்கு வரும்போது ஒரு வக்கார், ஒரு கண்ணியத்தோடு வர வேண்டும். அதே போல வீடி குடிப்பது, சிகரெட் குடிப்பது, நாம போன முறை அதை பேசணும் இல்லவா? இந்த வாடை இருக்கிறதே அவருக்கு விளங்காது. வீடி சிகரெட் குடிக்காதவர் அவருக்கு பக்கத்துல நிக்க முடியாம இருக்கு. தயவு செய்து வீடு சிகரெட் குடிக்காதீங்க, ஹராம். அது அன்றைய சென்ற ஒரு இரவு பயான்ல நான் சொல்லி காட்டினேன். புகைத்தல் கூடுமா கூடாதா யோசிக்க வேண்டியிருக்குது இல்லவா? நான் உங்களை யாரையும் நான் சந்தேகப்படல, குடிக்காதீங்க, இது ஹராம். புகைத்தல் குடிப்பது இஸ்லாத்துல ஹராம். ஹராத்துக்கு சிம்பிளா சொல்லிடுறேன், குலு வஷ்ரபு வலா சுஸ்ரிஃப், உண்ணுங்கள் பருகுங்கள், வீணு வரையம் செய்யாதீங்க. இது வீணு வரையமா இல்லையா? வலா துல்கு பிஐதீக்கும் இலா தஹ்லுகா, உங்க கையினாலேயே நாசத்தை தேடாதீங்க. சிகரெட் கம்பெனியே சொல்லுது இது என்ன உடம்புக்கு கேடு, கேன்சர் வரும், என்ன வைக்குது. ஆகவே இன்ஷா அல்லாஹ் அந்த சிகரெட் குடிக்கக்கூடாது, இது மார்க்கத்தில் ஹராம். அதை குடித்து கொண்டு பள்ளிக்கு வரும்போது அதனால வராமல் இருந்துடாதீங்க, அது துருவாடை. ஆகவே அதை நன்றாக வாயை சுத்தப்படுத்திக் கொள்ளணும். ஆக இப்படி பள்ளிவாசலுக்கு வரும்போது நம்முடைய உடலை நல்ல முறையிலே செய்து கொண்டு வர வேணும். நாம் ஒரு தொழுகையை தொழும்போது அதனுடைய நேரம் வந்து விட்டதா என்று அறிந்திருக்க வேண்டும். இது எத்தனையாவது? 8வது நிபந்தனை. 7வது நிபந்தனை, தொழுகைக்கு நாம இப்ப நாம அசர் தொழ முடியுமா? தொழ முடியாது, ஏன்னா அந்த நேரம் வரல. ஒவ்வொரு தொழுகையையும் அந்த நேரம் வந்து விட்டது என்று அறிந்து தொழணும். அதே போல அந்த நேரம் முடிவதற்கு முதல்ல தொழுது முடித்துக் கொள்ள வேண்டும். 8வது, கிபிலாவை முன்னோக்கி இருக்க வேண்டும். பள்ளிக்கு வந்து அந்த பிரச்சனை இல்லை, கிபிலா எங்கன்னு தெரியும். ஒரு இடத்துக்கு போறோம், நமக்கு தெரியல எங்க கிபிலான்னு சொல்லி, அப்ப அந்த இடத்துல நம்ம இடத்துல போன் இருந்தா அதுல இப்ப அதுக்குரிய எப்பெல்லாம் இருக்குது, அதை வச்சு பார்த்துக்கோங்க. இல்லாட்டி சுருக்கமாக சொல்ல போனால் இலங்கையை பொறுத்தவரையிலே மேற்கு திசையில் இருக்கிறது. நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், தெரியல, அப்ப நம்ம ஒரு முயற்சி எடுக்கணும், எந்த பக்கம் இருக்குது. யார்ட்டையாவது கேட்கறதுக்கு பார்க்குறோம், யாரும் அங்க சொல்லக்கூடியவங்க இல்லை, முஸ்லிம்களை காணல, அப்படியான ஒரு பகுதியில் இலங்கையில் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நேரம் வந்து விட்டதா என்று எப்படி மன்னிக்கவும் கிபிலா எந்த பக்கம் என்று எப்படி நாம அறிந்து கொள்வது? எதுவுமே நமக்கு தெரியல. குறைந்த பக்கம் ஒரு முயற்சி எடுங்க, மேற்கு திசை பக்கம் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் முன்னோக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் நம்மகிட்ட அதுக்குரிய வாய்ப்புகள் இருந்தால் உங்களுடைய போனை வச்சு தெரிஞ்சு கொள்ளுங்க. கடைசியாக நியத்து வைத்துக் கொள்வது. நியத்து எல்லா அமல்களுக்கும் நியத், இன்னமல் அமாலு பின்னியா. ஒவ்வொரு அமலும் என்ன அந்த நியத்தை வைத்து தான் நல்லா ஏற்றுக்கொள்கிறான், நியத்தை வைத்து தான் நல்லா கூலி கொடுக்கிறான். அப்ப நியத்து என்பது அதனுடைய இடம் எங்க இருக்கிறது? நியத்துக்குரிய இடம் எங்க? வாயா உள்ளமா? உள்ளம். உண்மையிலேயே அந்த நீங்க டிக்ஷனரியில போய் பாருங்க, அரபி டிக்ஷனரியில என்ன சொல்லுவாங்கன்னா மஹல்லு அல் கல்ப், நியத் என்றால் அல் கஸ்ப் அவில் அஸ்மு. நியத் என்றால் அதுக்கு போட்டிருப்பாங்க டிக்ஷனரியில, அது உள்ளத்தால் ஒன்றை ஒன்றை செய்வதற்கு நினைப்பது, முடிவெடுப்பது. ஃபிக்ஹ் கிதாபில் போட்டிருப்பாங்க மஹல்லு அல் கல்ப், அதனுடைய இடம் உள்ளம்தான். அதை நாவால யார் மொழிகிறாரோ அது உண்மையிலே அவர் நியத்து வைக்கல. என்றது நாவாலையா வாயாலே உள்ளத்தாலையா? என்றது எதால? ஒன்றை எண்ணுவது, ஒன்று ரெண்டு என்றது இல்ல, உன்னை நினைப்பது எங்க? மனசு. ஆகவே தொழுகைக்கு வந்துட்டோம், அது சில நேரங்களில் பள்ளிவாசல்களில் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த ஜனாசா தொழுகைக்கு ஒரு நீண்ட ஒரு நியத்தை சொல்லி கொடுக்குறாங்க, அது பள்ளிகளையும் தொங்க விட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே அது ஆச்சரியமாக இருக்கிறது இல்லவா? நாங்க பள்ளிக்குள்ள நான் கிபிலாவை முன்னோக்கி நிற்கிறேன், மௌனமாக தொழுகிறேன் என்றெல்லாம் சொல்றாங்க இல்லவா? அது நாம எப்படி சொல்றது? நான் தான் கிபிலா தான் முன்னுக்கு நிற்கிறேன், அதனால தொழுகைக்கு வந்திருக்கிறோம், என்ன தொழ போகிறோம் என்று நினைத்தால் அல்லாஹு அக்பர். நோம்புக்கு நியத்தை சொல்லி கொடுக்கிறார்கள் இல்லையா? இரவில எழுந்து என்ன செய்யறோம்? சாப்பிடுறோம். எதுக்கு எழுந்தீங்க? ஏன் சாப்பிடுறீங்க? நோம்பு நோற்பதானே, அதான் நியத். ஆகவே நாம் தொழுகைக்கும் அதே போல நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் சில நிமிடம் இருக்கிறது. பர்துக்கு வாரம். பர்துக்கும் ஷரத்துக்கும் என்ன வித்தியாசம்? நிபந்தனைக்கும் பர்துக்கும் என்ன வித்தியாசம்? நிபந்தனை இல்லாமலும் தொழுகை சேராது, பர்து இல்லாமலும் தொழுகை சேராது. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? நிபந்தனை என்பது தொழுகைக்கு முன்னால் செய்து முடிக்க வேண்டியது, அதை கம்ப்ளீட் பண்ணினா தான் இப்ப தொழுகை ஆரம்பிக்கலாம். சொல்லப்பட்டதுல ஏதாவது ஒன்று இல்லைண்டா அதை அவர் என்ன செய்யணும்? முழுமைப்படுத்தணும். இப்ப முழுமைப்படுத்தியாச்சு, இப்ப தொழுகையை ஆரம்பிக்க போறோமா? இப்ப ஆரம்பித்ததிலிருந்து சலாம் கொடுங்கும் வரைக்கும் கட்டாயம் செய்ய வேண்டியவைகள், இது ஃபர்து. அதுல ஒன்றை செய்யலண்டா அந்த தொழுகை என்ன செய்யாது? நிறைவேறாது. நான் இதுல விளக்கம் சொல்லல,
அப்படி சொல்லிட்டு போறேன். முதலாவது, நிற்க முடியுமானவர் நின்று தொழ வேண்டும் ஃபர்தான தொழுகையில. சுன்னத்தான தொழுகையில நிற்க முடியுமானவர் இருந்து தொழுதாலும் தொழுகை சேரும். நிற்க முடியுமானவர் ஒரு சுன்னத்தான தொழுகையில் இருந்து தொழுகிறார், அதாவது தரையில் இருந்து தொழுகிறார் அல்லது சேர்ல இருந்து தொழுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவருக்கு நின்று தொழலாம், அவர் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும், பாத்திலாகாது. ஆனால் அதுல கிடைக்கிற பாதி நன்மை கிடைக்கும். நின்று தொழுதா எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அதுல பாதி தான் கிடைக்கும். ஆனால் ஒருவருக்கு நின்று தொழ முடியும் ஃபர்தான தொழுகை, ஜும்மா தொழுகை, லோஹர் தொழுகை, அசர் தொழுகை, இருந்து தொழுகிறார், தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? இல்ல. வகூமு லில்லாஹி கானிதீன், அதான் சொல்றான், நின்று தொழ சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. ஆகவே ஃபர்தான தொழுகையில் நின்று தொழுவது என்ன? ஃபர்த். இரண்டாவது, தக்பீரத்துல் இஹ்ராம், ஆரம்ப தக்பீர், அல்லாஹு அக்பர். நம்ம மனசுல எண்ணிட்டோம், நியத்து வச்சிட்டோம், அல்லாஹு அக்பர் என்று சொல்லும் இல்லையா, இது என்னது? இது ஃபர்த். தக்பீர் சொல்றதா தக்பீர் கட்டுறதா? பொதுவாக மக்கள் சொல்லுவாங்க தக்பீர் கட்டுதுன்னு சொல்லி. தக்பீர் சொல்வது, தக்பீர் என்ன கருத்து? அல்லாஹு அக்பர். தக்பீர் என்றால் கப்பர யுகப்பிரு தக்பீர், பெருமைப்படுத்துவது. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பெரியவர் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு பேர் தான் என்ன? தக்பீர். இந்த தக்பீர் இருக்கிறதே, இது என்னது? ஃபர்த். இதெல்லாம் ருக்கு போக்கல, பிறகு சுஜூது போக்கல, சுஜூதுல இருந்து 2 சுஜூதுக்கு மத்தியில் அமரும் போது, அடுத்த சுஜூதுக்கு போகும்போது, அங்கிருந்து நாங்கள் எழும்பி 2வது ரக்காத்துக்கு வரும்போதெல்லாம் சொல்லக்கூடிய அல்லாஹ் அக்பர் இருக்கிறது, இது என்ன? இது வாஜிபில வரும், இது வாஜிபாத்துல. இப்ப வாஜிபுக்கும் ஃபர்துக்கும் என்ன வித்தியாசம்? ஃபர்தை விட்டால் தொழுகை சேராது, அதை மீட்டணும். வாஜிபு விட்டால் தொழுகை சேரும், தெரியாம விட்டா. ஆனா சஜதா சஹு செய்யணும். அப்ப 2வது ஃபர்து என்ன? அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய ஆரம்ப தக்பீர். 3வது சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாம என்ன செய்யாது? தொழுகை சேராது. ஆகவே சூரத்துல் ஃபாத்திஹாவை நீங்கள் ஒரு முறை ஒரு அறிஞரிடத்திலே ஓதி காட்டி சரி பண்ணி கொள்ளுங்க. ஏன்னா நான் எங்களோட பள்ளியில ஒவ்வொரு சனிக்கிழமை மகரிப் பிறகு யாருக்கெல்லாம் சூரத்துல் ஃபாத்திஹா, சின்ன சூறாக்கள் அல்லது ருக்கு சுஜூதுடைய துஆக்கள், அதுக்கார்கள், அத்தஹியாத் தெரியலன்னா வந்து நைட்ட நான் இருப்பேன் பள்ளியில, வந்து நீங்க சரி பண்ணிக்கிட்டு போங்கன்னு சொல்லி பலரிடத்தில் அப்படி கேட்டு அவர்களிடத்தில் பிழையை நான் கண்டுபிடித்தேன் சூரத்துல் ஃபாத்திஹாவில், அத்தஹியாத்தில். ஆகவே நாம் நம்முடைய அந்த சூறாவை, தொழுகையுடைய அதுக்காறுகளை, சூறாக்களை உங்களுடைய பள்ளியில் இருக்கக்கூடிய இமாமிடத்தில் சொல்லி அதை நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லது தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லி சரி பண்ணி கொள்ளுங்க. அடுத்தது ருக்கு செய்யறது. ருக்குவும் ஃபர்து. ருக்கு செய்யும் போது நாம் என்ன செய்ய வேண்டும்? ருக்குடைய சரியான முறை, எங்களுடைய அதாவது உள்ளங்கை காலை பிடித்துக் கொள்ள வேண்டும், பிடிச்சு எங்களுடைய கை நிமிர்ந்திருக்க வேண்டும். அதாவது சில உடம்புகள் பிரச்சனை உள்ளவங்க வேற, சாதாரணமானவர்கள். எங்களுடைய தலை, எங்களுடைய முதுகு பிற்பகுதி எல்லாம் நேராக இருக்கணும். எங்களுடைய பார்வை சுஜூது செய்யும் இடத்தை பார்த்திருக்கணும். இப்படி நாங்கள் ருக்கு செய்வது. அடுத்தது ஃபர்திலே 5வது ருக்குலேருந்து நாங்க எழுந்து வருவது, இதுவும் ஃபர்து. ருக்குல இந்த மாதிரி நம்ம போயிடக்கூடாது, ருக்குலேருந்து எழுந்து வருவதும் ஃபர்து. அடுத்தது யாச்சிதால், வந்து நிமிர்ந்து நிற்பது. அடுத்தது சுஜூது செய்வது 7 உறுப்புகள் மீது. அப்படி என்றால் நெற்றியும் மூக்கும் ஒரு உறுப்பு, 2 உள்ளங்கை, 2 முட்டுக்கால், காலுடைய விரலின் உள்பகுதிகள், இப்படி 7 உறுப்புகள் பட வேண்டும். சுன்னத்தான முறைகளை பார்க்கிறதா இருந்தால் எங்களுடைய காதுக்கு நேராக அல்லது தோல்பியத்துக்கு நேராக கையை வைத்துக் கொள்வது, 2 கைகளும் விழாக்களில் படாமல் என்ன செய்வது? விருந்திருப்பது. ஜமாத்தோடு தொழும்போது அங்கே நாம் என்ன செய்ய முடியாது? அதை கடைபிடிக்க முடியாது. அடுத்தது எங்களோட வயிறும் எங்களோட தொடையும் சேர்ந்திருக்க கூடாது, வயிறும் தொடையும் விரிந்திருக்க கூடாது. சுஜூதிலிருந்து எழுந்திருப்பது, இது 8வது ஃபர்து. 9வது ஃபர்து 2 சுஜூதுகளுக்கு மத்தியிலே அமர்ந்திருப்பது. இந்த 2 சுஜூதுகளுக்கு மத்தியில் அமர்ந்திருக்கும் போது எங்களுடைய இடது காலில் அமர்ந்து கொண்டு வலது காலை நாட்டி வைத்து, முடிந்த அளவு ஒருவருடைய உடல் பிரச்சனை இருக்கிறது, விரல்கள் உள்பகுதி அதாவது தரையில் பட்ட மாதிரி கிபிலாவை முன்னோக்கியமாறு இருக்க வேண்டும், சரியாக உடலமைப்பு உள்ளவர்கள். அதுல பிரச்சனை உள்ளவர்கள் எப்படியும் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அந்த அமர்வு ஃபர்து. அடுத்தது சொல்லப்பட்ட ஒவ்வொரு இடத்திலும் கியாமில, ருக்குல, யாத்திதால்ல, சுஜூதுல, 2 சுஜூதுகளுக்கு மத்தியிலே துமஅனீனா, அமைதி இருக்கணும். அதாவது ரொம்ப வேகத்தில் போறது எழும்புறது இப்படி செய்த ஒரு நபி தோழரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை திரும்பி தொழுங்கன்னு சொன்னாங்க. அந்த சஹாபிக்கு சரியா தெரியல, யார சொல்லலாம், இதை விட எனக்கு அழகாக தொழுக தெரியாது, கற்றுக் கொடுங்கன்னு சொன்ன போது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உங்களுடைய தொழுகையிலே ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் அமைதி பெறணும். ஹதீஸ்ல வருது, அந்த உறுப்புகள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாறும் போது ஆடக்கூடிய அந்த அசையக்கூடிய உறுப்புகள் அந்தந்த இடத்திலே போய் அமைதி பெறும் வரைக்கும் என்று சொல்லலாம் சொன்னாங்க. அப்ப அந்த துமானினா இது 10வது. ஒவ்வொரு இடத்திலும் அமைதி பெறுவதும் ஃபர்து. அப்படி அந்த அவசரமாக வேகமாக என்ன செய்வாங்க, காகம் கொத்துற மாதிரி ஒழும்புறது, இது முனாஃபிக்கு தொழுகை, அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அடுத்தது சொல்லப்பட்ட அந்த முறைகளை ஒழுங்காக செய்வது. முதல் கியாம், பிற ருக்கு, பிற இஅ்திதால், பிற சுஜூத். இதுல ஒண்ணு முன்னாக்கி செஞ்சா
சுஜூது செஞ்சு போட்டு எழும்பி ருக்கு செஞ்சா ருக்கு செய்யறார், தரத்தீப் இல்ல, ஒழுங்கு மாறிவிட்டது, தொழுகை செய்யறார். அடுத்தது கடைசி அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலாவாத்து வத்தய்யிபாத்து ஓதுறது. பிறகு அதற்காக இருப்பதும் ஃபர்து, ஓதுவதும் ஃபர்து. அதே போல 14வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து கூறுவது, 15வது சலாம் கொடுப்பது. இவையெல்லாம் என்ன விளக்கமாக சொல்லணும், ஆனால் நேரத்தின் அவசியத்தை கருதி சொன்னேன் அவசரமாக. இதுக்கு பிறகு எனக்கு அனுமதி இல்லை பேசுறதுக்கு, ஃபர்தை முடிக்கலாம்னு நினைத்தேன். இதுல ஏதாவது ஒன்றை விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க, இதோட முடிச்சுக்கிறேன். இந்த சொல்லப்பட்டதுல ஒன்றை விட்டாருன்னு வச்சுக்கோங்க, தொழுகை என்ன பாத்தில். அவர் என்ன செய்யணும், அதை திருப்பி தொழணும். உதாரணமா வச்சுக்கோங்க, நாங்க பள்ளிக்கு வாரோம், இப்ப முடிஞ்சு நீங்க போறவங்க அவசரம்டா என்ன, இந்த விளக்கத்தை நம்ம இந்த ஃபர்துக்கு ஒரு உதாரணம் சொல்றதுக்கு நடைமுறையில் உள்ளது சொல்றேன். பள்ளிக்கு வாரம், இமாம் ருக்கூல இருக்கிறார், சரியா, நான் பள்ளிக்கு வாரன், இமாம் ருக்கு போயிட்டார். இப்ப நான் என்ன செய்யணும், முதல்ல அல்லாஹு அக்பர் நியத்தோட அல்லாஹு அக்பர் சொல்லணும். இது எதுக்குரிய அல்லாஹு அக்பர், ஆரம்ப அல்லாஹு அக்பர், திரும்ப அல்லாஹு அக்பர் சொல்லி ருக்கு போகணும், சரியா. இப்ப நான் ருக்கு போக்கல, இமாம் எழும்பிட்டார், இந்த ரக்காத் எடுபடுமா, எடுபடாது. நான் எப்ப போய் சேர்ந்த எடுபடும், நான் போய் சேர்ந்துட்டேன், அதுக்கப்புறம் இமாம் எழும்பியிருக்கிறார். அது எனக்கு எப்படி தெரியும், ஏன்னா சில இமாம்கள் எழும்பித்தான் அல்லாஹ் அக்பர் சொல்லுவாங்க, சமி அல்லாஹ் அலிமன் சொல்லுவாங்க. அப்ப நான் போய் சேர்ந்ததுக்கு பிறகுதான் இமாம் எழும்பினார் என்று விளங்குறதுக்கு இமாம்கள் சொல்றாங்க, நான் ருக்கூல போய் குறைந்தபட்சம் ஒரு தடவையாவது சுப்ஹான ரப்பியல் அலீம் சொன்னதுக்கு பிறகு சத்தம் வந்தா நான் சேர்ந்தது புறம் இமாம் எழும்பிக்கிறார். அதுக்கு முதல்ல சத்தம் வந்துட்டேன்னா நீங்க என்ன விளங்கிக் கொள்ளணும், நான் போக்கலே அவரு இமாம் எழும்பிட்டார், விளங்கிட்டீங்களா. அப்ப நான் ருக்கூல போய் சேர்ந்ததுக்கு பிறகு இமாம் எழுந்தால் அந்த தொழுகை எனக்கு என்ன செய்யப்படும், அந்த ரக்காத் கிடைக்கும். இப்ப நான் நினைச்சேன், அப்ப நான் சேர்றதுக்கு முன்னாடி எழும்பிட்டார், நான் என்ன நினைச்சு கொள்ளணும், அந்த ரக்காத் எனக்கு கிடைக்கல, அப்ப அந்த ரக்காத்தை சேர்த்து நான் தொழணும். இன்னும் சிலரை நான் பார்த்தேன், சில பள்ளிகள்ல இந்த கிட்டத்துல பார்த்தேன், ஒரு பள்ளியில் தொழும்போது நான் போய் சேர்ந்துட்டேன், அவரு எனக்கு பக்கத்துல சேர்றாரு. ஆனால் இமாம் என்ன செஞ்சிட்டார், ருக்கூல இருந்து எழுந்ததுக்கு புறம் சேர்ந்தார். அவர் என்ன செஞ்சார் தெரியுமா, அவர் இமாம் இவர் அல்லாஹ் அக்பர் தக்பீர் சொல்லி நிலையில் இருக்கும் போது இமாம் எழும்பிட்டாரு. இவர் என்ன செஞ்சிருக்கணும், அப்ப இவர் சமையல் இப்ப நிமிர்ந்து நிக்க வேண்டியதான், அவர் அப்படி நிக்க வேண்டியதான், ருக்கு போக கூடாது. அவர் என்ன செஞ்சார் தெரியுமா, அவர் ருக்குவும் போனாரு, அதுக்கு பிறகு வந்தாரு, அப்படி தொழுவு போட்டு பெண்ணு போல சலாமும் கொடுக்குறாரு. அப்ப நான் அவரை எதிர்பார்த்திருந்தேன். நான் சொன்னேன், நீங்க இமாம் ருக்குல இருந்து எழுமினத்துக்கு பிறகுதானே நீங்க ருக்குக்கு போனீங்க. ஆமான்னு சொன்னார். அப்ப நான் சொன்னேன், உங்களோட இந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, இந்த ரக்காத்தை ஏற்றுக்கொள்ளப்படாது, நீங்க எழும்பி என்ன செய்யுங்க, ஒரு ரக்காத் தொழுங்கன்னு சொன்னேன். இவ்வளவு நானும் அவரும் பேசிட்டோம், தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும், அவருக்கு ஏற்றுக்கொள்ளப்படும், நாங்க தொழுகை பத்தி தான் பேசுறோம், நான் அவருக்கு விளங்கப்படுத்துறேன். அவர் அப்படியாண்டு கேட்காரு, நான் விளங்கப்படுத்தி போட்டு திரும்ப அவரு ஃபுல்லா தொழணுமா, அந்த ரக்காத்தை மட்டும் தொழுதா போதுமா. இப்ப இந்த பேசினது இருக்குதே, இதை தொழுதுட்டீங்களா, நீங்க ஒரு ரக்காத்து குறைச்சி தொழுவிட்டீங்க இல்ல கூடி தொழுவிட்டீங்க, அவர் அப்படி ஆண்டு கேட்காரு. அப்படிதான் ரெண்டு பேருக்கும் முடிஞ்சு தொழுகை வாத்தில் ஏன்னா பேசிட்டேன் நாங்க ரெண்டு பேரும். ஆனா தொழுகை விஷயமாக தொழுகை முடிந்ததுக்கு பிறகு ஒரு மாதிரி டிஸ்கஷன் இருந்தா என்ன சரி, ஆதாரம் என்னன்னா புகார்ல வரக்கூடிய ஹதீஸ். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 ரக்காத் தொழுகை லுஹர் அல்லது அஸ்ர் நினைக்கிறேன் தொழுச்சாங்க. தொழுச்சிட்டு 3 ரக்காத் தொழுதுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் கொடுத்துட்டாங்க. அந்த சபையில அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. அவசரமாக போறவர்கள் தொழுகை குறைக்கப்பட்டு விட்டதோ அல்லது நபி அவர்கள் மறந்து விட்டார்களோ என்று சொல்லிக்கிட்டு போறாங்க. அந்த சபையில ஒரு சஹாபி இருந்தாங்க, துல்லியதை 2 கை உள்ளவர், எல்லாருக்கும் 2 கை தான். எந்த அடிப்படையில் சொல்லப்பட்டதுன்னா கொஞ்சம் நல்ல தர்மம் கொடுக்கிறவர், ஆள கை பரிசு என்ன அர்த்தம், நீளமான கைண்டா நிறைய அள்ளி கொடுப்பார், தர்மம் கொடுப்பார். அந்த மாதிரி துல்லியதை என்கிற ஒரு சஹாபி, யா ரசூலல்லாஹ் அகுஸரத்து ஸலாத்து அம் நஸீத, யா ரசூலல்லாஹ் தொழுகை குறைக்கப்பட்டதாக வஹி வந்ததா இல்ல நீங்க மறந்துதான் விட்டீங்களா? நபி அவங்க சொல்லாங்க, ரெண்டுமே நடக்கலையே, வஹி வரவும் இல்லை, நான் மறக்கவும் இல்லை. இருந்தாலும் அந்த செய்தியை உறுதிப்படுத்துறதுக்காக சஹாபாக்கிட்ட கேட்டாங்க, துல்லியதையும் சொன்ன மாதிரி தானா? யார் சொல்ல, சஹாபாக்கள் பேச மாட்டாங்க. அதாவது சில இந்த கிராமவாசிகள் தான் இந்த மாதிரி படப்பட்டு கேட்பாங்க. அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு போனவங்க கேட்க மாட்டாங்க, ரசூலுல்லாஹ் அவங்க மீது கொண்ட கண்ணியத்தின் காரணமாக. அப்படித்தான் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன போது என்ன செஞ்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரக்காத்து தொழுது பிறகு சஜ்ஜதா செஞ்சாங்க. இவ்வளவு பேச்சு நடந்திருக்குது. அதுக்கு பிறகு நபி அவங்க என்ன செஞ்சாங்க, விட்டு தான் தொழுவாங்க. இந்த மாதிரியான சூழல்ல அப்படி செய்யலாம். செய்தி என்னண்டா, இப்ப நாங்க பள்ளிக்குள்ள வாரம், நாங்க எப்படி நடந்து கொள்ளணும், இமாமாய் நாங்க சேரணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இதா உகீமத்தி ஸலா, தொழுகைக்கு இகாமத் சொல்லப்பட்டு விடார், நீங்கள் அவசரப்பட்டு போக வேணாம், அமைதியா போங்க. ஃபமா அதரக்தும் ஃபஸல்லு வமா ஃபாதக்கும் ஃபாத்திமு, நீங்க போக்கல இமாம் என்ன செஞ்சிட்டாரு, ஒரு ரக்காத்து தொழுது முடிச்சிட்டார், நீங்க 2ஆவது ரக்காத்துல அவர் போய் சேர்றீங்க. இப்ப போய் நீங்க எந்த இடத்துல இமாம் இருக்கிறாரோ அங்க போய் சேருங்க. ஃபமா அதரக்தும் ஃபஸல்லு, எந்த இடத்துல இமாமை நீங்கள் அடைந்தீர்களோ அந்த இடத்துல போய் தொழுங்க. நீங்க வமா ஃபாதக்கும், எது உங்களுக்கு இதுக்கு முன்னால தப்பினதோ
அதை நீங்க சலாம் கொடுத்தது பிறகு மீட்டு தொழுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ரக்காத்து என்ன செஞ்சுட்டு போயிட்டு நீங்க 2வது ரக்காத்துல போய் இமாம சேர்ந்தீங்க. எங்க சேர்றீங்க? இமாம ருக்குல போய் சேர்றீங்க. சேர்ந்துட்டு நீங்க போறீங்க, இமாம் தான் அழைக்கிறாங்க சமி அல்லாஹு லிமன் ஹமீதா. நீங்களும் போய் அல்லாஹு அக்பர் சொல்லித்தான் என்ன செய்யணும்? சமி அல்லாஹு லிமன் ஹமீதா சொல்லணும். ஏன்னா தக்பீரத்து தஹரீம் கட்டாயம். நீங்க போறீங்க, இமாம் சுஜூத்ல வைக்கிறாங்க, நீங்க என்ன செய்யணும்? அல்லாஹு அக்பர் சொல்லி தக்பீரத்து தஹரீம், அதுக்கு பிறகு அல்லாஹு அக்பர் சொல்லி தான் என்ன செய்யணும்? சுஜூத்துக்கு போகணும். ஆனால் ரக்காத் எடுபடாது. இப்ப சிலர் என்ன செய்யறாங்கடா, இமாம் சுஜூத்ல இருந்தா இவங்க போய் நிக்கிற அப்படியே இமாம் அடுத்த ரக்காத்துக்கு வரும் வரைக்கும். இமாம் முந்தைய அத்தஹியாத்துல இருந்தா போய் நிக்கிறது. இமாம் 2வது ரக்காத்துக்கு 3வது ரக்காத்துக்கு வரும் வரைக்கும் இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஃபமா அதரக்தும் ஃபஸல்லு. எந்த இடத்துல இமாமை நீங்கள் அடைந்தீர்களோ, நீங்க போகும்போது நீங்க போய் என்ன செய்யுங்க? சொல்லுங்க, அதுல போய் சேர்ந்துருங்க. சேர்ற இடம் அந்த ரக்காத்தை எடுபடக்கூடிய இடமா இருந்தா அந்த ரக்காத்தை எடுத்துக்கோங்க. நீங்க சேர்ற இடம் அந்த ரக்காத்தை எடுக்க கூடாத முடியாத இடத்துல போய் சேர்ந்தீங்கன்னா சேருங்க, ஆனா அதை எடுக்காதீங்க. சேர இடம் இது ருக்குல. ருக்கு பின்னால எந்த இடத்துல போனாலும் நீங்க என்ன செய்யுங்க? போய் சேருங்க. தக்பீர் தஹரீம் சொல்லிட்டு போய் சேருங்க, அந்த ரக்காத் எடுபடாது. இது இந்த தொழுகை இப்ப சொன்னத்தோட சம்பந்தப்பட்டது. அப்ப ஃபர்து விட்டால் வேணமா ஒருவர் என்ன செய்யறாரு? ஒரு சுஜூத் தான் செஞ்சார், 2வது சுஜூத் செய்ய எழும்பிட்டார், அந்த ரக்காத் எடுபடுமா? எடுபடாது. வாஜிப் இருக்குது, இன்னொரு டைம் பேசுறேன். ஒரு வாஜிப் விடுபட்டிக்குது, அவரு அந்த வாஜிபை விட்டுட்டாரு, விட்டு கடந்து போயிட்டார், அவரை தொழுகை பாத்தில் இல்லை. அதுக்கு சஜ்ஜதா சஹு செஞ்சா உதாரணமாக முதல் அத்தஹியாத் என்ன செய்யுது? வாஜிபா ஃபர்லா? அது வாஜிப். ஒரு ஆள் முதல் அத்தஹியாத்துல இருக்காம எழும்பிட்டார், எழும்பி மேலுக்கு வந்துட்டார், இப்ப திரும்பி போகப்படா. எலும்பக்களை அந்த ருக்குவை விட கீழுள்ள இடத்துல எலும்பக்கள் என்ன ஞாபகம் வருது, இருந்துடலாம். அதுக்கு மேல போயிட்டாருன்னா அவர் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஆனால் என்ன செய்யணும்? தொழுகை பாத்தில் இல்லை. அவர் என்ன செய்ய வேண்டும்? சலாம் கொடுக்கறதுக்கு முதல்ல 2 சுஜூது செய்து விட்டு சலாம் கொடுக்கும். கடைசி அத்தியாயத்தை மறந்துட்டார், பாத்தில். அது ஃபர்து, இது வாஜிப். வாஜிப் விடுபட்டால் வேணுமெண்டில்ல, மறதியாக அதை நாம் என்ன செய்யணும்? அந்த இடத்தை கடந்து போய்விட்டோம் என்றால் அதை நாம தொழுகையை கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். சலாம் கொடுக்கறதுக்கு முதல்ல 2 சுஜூது செய்து சஜூது சஹு செய்து சலாம் கொடுக்க வேண்டும். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.